ப்ரெக்னென்சியோட எனக்கு அந்த 9 மந்த் ஒரு 15 டேஸ் சில டைம் வந்து சாப்பிட்ட உடனே அப்படியே காரில் போயிட்டு இருப்பேன், வேன் வாந்தி வரும், நிப்பாட்டி எடுத்துட்டு திருப்பி இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவேன். ரோலர் கோஸ்டர் கிடையாது, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருந்துச்சு. நிஜமா நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமா அந்த வீடியோஸில் கூட அப்போ என்னோட கையில் கேஷ் வச்சுருந்தேன், ஒரு 10-15 தாள்கள் வச்சுருந்தேன் நான். அதில் அந்த காசு எடுத்து அந்த குழந்தை மேலே போட்டேன். பார்த்தீங்களா, காசு இருக்கிற ஒரு இதில் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த இமோஷனல் சிச்சுவேஷன், அங்கே அந்த இமோஷனல் கோஷன்ட்ன்ற ஒரு மேட்டர் அங்கே எப்படி இருந்துச்சு அந்த டெலிவரி? ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஏன்னா இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால சி செக்ஷனை எப்படி தாங்கிப்பா, எப்படி ஸ்டிச்சிங் தாங்கிப்பா, வெளிப்பார்வைக்கு தான் ரொம்ப போல்டாக இருக்க மாதிரி இருப்பேன், உள்ளே வந்து பயப்படுவேன். உங்களை எப்படியெல்லாம் வந்துட்டு தாய்மை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுச்சு? நிறைய பொறுப்புகளை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, மதர்ஹுட் பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சு. அண்ட் வந்து என்னோட அம்மாவை எனக்கு புரிதல் வந்து நான் அம்மா ஆகும் போது தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சேலஞ்சஸ்ன்னு நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? பெரிய ப்ரெஷர் அது நிஜமா. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். தம்பி வந்ததுக்கு அப்புறம் மிஸ்ஸிங் மை ப்ரெக்னன்சி. ஏன்னா அந்த குட்டி குட்டி கிக்ஸா இருக்கட்டும், அப்புறம் நம்மள கேர் பண்ணி பார்த்தா தெரியுவா வீட்டில், தாங்கி 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 அதை தாங்கி தாங்கிலாம் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த 10 மாதம்ன்றது என்ஜாய்மெண்ட்டான ஒரு டைமிங் இல்லையா? ஏன்னா நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க எல்லாரும். நாள் கணக்காக நாங்கள் 2 பேரும் பார்த்து அவருக்கு குளிக்க வைக்கிறதுலேருந்து சோறு ஊட்டுறதுலேருந்து எல்லாம் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டு வந்து செப்பலை கழட்டி வாசலுக்குள்ளே வந்த உடனே என்னமோ நாங்கள் வந்து கொடுமைப்படுத்தின மாதிரி படப்படன்னு போய் அப்படியே கதறுவாங்க அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும். அப்போ தான் எங்களுக்கு கோபமாக வரும். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் அக்கார்டிங் டு தேர் ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்ட் ஆல் தட். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருந்துச்சு? அது ஸ்மூத்தாக இருந்துச்சா, இல்லை பம்பி ரைடாக தான் இருந்துச்சா, ரோலர் கோஸ்டராக தான் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து இந்த ப்ரெக்னென்சியோட எனக்கு அந்த 9 மந்த் ஒரு 15 டேஸ் கரெக்டாக தம்பி கேரி. ஸோ அந்த 9 மந்த்துமே எனக்கு வந்து ரோலர் கோஸ்டர்லாம் கிடையாது. ஐ என்ஜாய் மை ப்ரெக்னென்சி டு த கோர். அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்சி யாராக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாச்சி, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாமே சொன்னாங்க, அளவுக்கு யாருமே ப்ரெக்னென்சி நாங்கள் என்ஜாய் பண்ணலை அப்படின்னாங்க. ஏன்னா ஃப்ரம் அந்த டெஸ்ட்டு ஓகே ஆனதுலேருந்து ஐ வாஸ் ட்ராவலிங் ஷூட்ஸ் ட்ரிப்பிங் இப்படி தான் நான் இருந்தேன். அவ்வளோ கோல என்ஜாய் பண்ணேன். பட் அதே அளவுக்கு டாக்டர்ஸோட ஸ்டெப்ஸுமே எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன். டாக்டர்ஸோட அட்வைஸ் மட்டும்தான் நான் பண்ணேனே தவிர நானாக எந்த ரிஸ்க்குமே எடுக்கவும் இல்லை. ஸோ எனக்கு அது ரொம்ப என்ஜாய் தான் பண்ணேன் தவிர, என்ன சில டைம் வந்து சாப்பிட்ட உடனே அப்படியே காரில் போயிட்டு இருப்பேன், வேன் வாந்தி வரும், நிப்பாட்டி எடுத்துட்டு திருப்பி இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவேன். அவ்வளோதான். இதை தவிர பெருசாக வந்து ரோலர் கோஸ்டர் கிடையாது, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருந்துச்சு. அண்ட் என்னை பார்த்துக்கிற இந்த சுற்றி இருக்காங்களே அம்மா, மாமா, அம்மாச்சி, அப்பா, இவங்களுக்கு தான் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஒரு வந்து பம்பி ரைடாக தான் இருந்துச்சு. தவிர எனக்கு நான் அட்மோஸ்ட் நான் வந்து பயங்கரமாக என்னோட ப்ரெக்னென்சி என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி ஐ எம் மிஸ்ஸிங் மை ப்ரெக்னென்சி. தம்பி வந்ததுக்கு அப்புறம் ஐ எம் மிஸ்ஸிங் மை ப்ரெக்னென்சி. ஏன்னா அந்த குட்டி குட்டி கிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்மள கேர் பண்ணி பார்த்தா தெரியுவா வீட்டில், தாங்கி 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 அதை தாங்கி தாங்கிலாம் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி அதே இப்படி அதை பிள்ளை பற்றில அவருக்கா இல்லை, நீ அதுக்கு போ இப்படிலாம் வந்து தங்கோ சாப்பிட்றா, செல்லம் சாப்பிட்றா, ஒரே ஒரு வாய்டா, அம்மா வாந்தி வருதுமா, ஒரே ஒரு வாய். அதுக்கப்புறம் டேடி சொல்லுவார், உனக்காக பிடிச்சி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. மாமா சொல்லுவார், இங்கே பாரு உனக்கு ஷவர்மா பிடிக்கும், கொஞ்சமாக சாப்பிடு, அப்புறம் மிச்சத்தை நான் சாப்பிடுவேன். அப்போல்லாம் தாங்கினாங்க. இப்போ என்னன்னா அதான் சாம்பார் சாதம் வீட்டில் இருக்க போய் சாப்பிட்றதா சாப்பிடு, நான் பேரனுக்கு முதல்ல பருப்பு சாதம் ஊட்டணும் அப்படின்ற லெவலுக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ. அதனால வந்து ஐ எம் ஆக்சுவலி மிஸ்ஸிங் மை ப்ரெக்னென்சி. நீங்கள் சொல்லுங்கள், என்னென்னலாம் படுத்துறாங்க இந்திரஜா ப்ரெக்னென்சியில்? ஐயோ, படுத்துனாங்கன்னு சொல்ல முடியாது, பயங்கர அந்த என்ன சொல்லுவாங்க, அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த 10 மாதம்ன்றது என்ஜாய்மெண்ட்டான ஒரு டைமிங் இல்லையா? ஏன்னா நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க எல்லாரும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது செஞ்சு கொடுங்க. நம்ம அப்போ தான் என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சு கொடுப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு வச்ச குழம்பு சூடு பண்ணி கொடுப்போம், முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்ச ஏதாவது ஐட்டங்களை வந்து திரும்ப சூடு பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரிலாம் ஏமாற்றுவோம். பட் இப்போ வாயும் பண்ணுறதை இப்படி மீடியாவில் சொல்லக்கூடாது. வாயு வயிறுமா இருக்கிற குழந்தைக்கு செய்யணும்ல, அது ஒன்று. 2வது, என்னை விட அதிகமாக வந்து இவங்களை கவனிச்சது அம்மா தான். அதாவது கார்த்திக் தம்பி இருக்காங்களா, அவங்களோட அம்மா தான். ஏன்னா அவங்களுக்கு தன்னோட வீட்டுக்கு ஒரு பெரிய வாரிசு வரப்போகுது,
அதனால வந்து அவங்களுக்கு பிடிச்சது, ஏன்னா ஃபுல்லாக அவங்க வந்து மதுரை ஸ்டைல் தான். நம்ம மெட்ராஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் ஆனதுனால எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் கொடுத்துக்கிட்டு, இல்லை பிடிச்சது ஏதாவது கடையில் வாங்கி கொடுப்போம். ஆனால் அந்த குக்கிங் செக்மெண்ட்டுன்றது அவங்க வளர்மதி அம்மா தான் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், சிக்கனில் எது பிடிக்குமா உடனே சிக்கன் வாங்குறது, அது செய்கிறது. மட்டன் அவங்களுக்கு அவ்வளோக்கா பிடிக்காது, இருந்தாலும் அதை சாப்பிட்டு ஆகணும், ஏன்னா உள்ளே இருக்க குழந்தைக்கு நல்லதுண்டு. அது ஃபிஷ்ஷில் அதே மாதிரி ஏதாவது ஸ்வீட் காவிங் இருக்கும், இந்த சாப்பிட்ணும், இது ஆசையாக இருக்குது அம்மாச்சின்னொன்னா உடனே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதனால என்னென்னா 2 பெனிஃபிட்டு, அவங்களும் சாப்பிடுவாங்க, கூட இருக்க எங்களுக்கும் கிடைக்கும். ஒரே கல்ல 2 மாங்காய். ஆமாம். அதே மாதிரி இவங்க சொல்லுவாங்க இல்லையா, வாந்தி வருது வேண்டான்னு, அப்போது அந்த ஊட்டுற அந்த ஒரு அழகான ஒரு தருணம் இருக்கு இல்லையா, குழந்தையில ஸ்கூல் போகும்போது இல்லை குட்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி டைமில் நம்ம அவங்களுக்கு ஊட்டி விட்ருப்போம். அப்புறம் ஒரு பெரிய லாங் கேப், அவங்க அவசரமாக சாப்பிட்டுட்டு காலேஜு ஷோஸு ஷூட்டிங்னு ஓடிடுவாங்க. ஸோ திரும்ப அந்த 9 மாதம் அவங்களுக்கு காலையில் மத்தியானம் நைட்டுன்னு ஊட்டும்பொழுது, ஏன்னா இந்த டைமில் வாமிட் வரும், வேண்டாமா பசிக்கல வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குன்னா, இல்லை சாப்பிடு உள்ளே இருக்க குட்டிக்காகன்ட்டு நம்ம ஊட்டும் போது அந்த பழைய ஞாபகங்கள்லாம் நம்மளுக்கு திரும்ப ரீகலெக்ட் ஆகும். ஒரு பாட்டி ஆக போறீங்க, ஆல்ரெடி நம்ம புள்ள ஆல்ரெடி இங்கே அவஸ்தைப்பட்டுட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு புள்ள இன்னொன்று வரப்போது வேற. உங்களுக்கு அந்த இமோஷனல் சுச்சுவேஷன், அங்கே அந்த இமோஷனல் கோஷன்ட்ன்ற ஒரு மேட்டர் அங்கே எப்படி இருந்துச்சு அந்த டெலிவரி? ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஏன்னா இவன் சொன்ன மாதிரி நார்மல் டெலிவரி, எனக்கு சி செக்ஷனோட அந்த ஃபீலிங் எனக்கு கிடையாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துருக்கேன், என்னோடய ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேருக்கு சி செக்ஷன் பார்த்துருக்கேன். அது எவ்வளோ பெயினாக இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. 2வது இவ வெயிட் வேறு. இப்போ நார்மல் வெயிட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சி செக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாது. இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால சி செக்ஷனை எப்படி தாங்கிப்பா, எப்படி ஸ்டிச்சிங் தாங்கிப்பா அப்படின்னு. 2வது இவ எப்படின்னா, நான் வந்து வெளிப்பார்வைக்கு தான் ரொம்ப போல்டாக இருக்க மாதிரி இருப்பேன், உள்ளே வந்து பயப்படுவேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளிப்பார்வைக்கு ஒரு மாதிரி பயந்த சுபாவம் உள்ள மனுஷனாட்ட இருப்பார், ஆனால் பயங்கர ஸ்ட்ராங். அந்த குணாதிசயம் அப்படியே இவகிட்ட இருந்தது. ஸோ அதனால் இவ என்ன பண்ண, கம்மன்ருமா ஏமாக்கு ஃபீல் பண்ணுற பாப்பா, இல்லைடா சி செக்ஷன் சொல்கிறாங்க பாப்பா, பயமாக இருக்குது, நீ நட படி ஏறு ஏறு ஏறு, என்ன இந்த பாலை வச்சுட்டு நான் தான் ட்ரெயின் பண்ணுவேன் அவளை. அந்த பால் வச்சு இதில் பாலில் உட்காரு, இப்படி உருட்டு, அதை பண்ணு, இப்படி செய், காலை இப்படி பண்ணு, அப்படிமா விடுமா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேம்மா. இல்லைடா பாப்பா சி செக்ஷன் இல்லாமல் பார்த்துக்க சாமி அப்படின்னு நான் தான் பதட்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்பாவும் சரி தம்பியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் காதில் வாங்க, யார் சொல்கிறதும் காதில் வாங்காத அப்படின்னு. ஆனால் அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன்னா படித்த குழந்தை அப்படிங்கிறதுனால உடனே டக்குன்னு மொபைலில் பார்த்தாங்க சி செக்ஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி தன்னை வந்து தயார்படுத்திக்கிற விஷயம், இது எல்லாத்தையுமே அவங்க அந்த மொபைலில் பார்த்துக்கிட்டாங்க. தென் 2வது என்னன்னா, இவங்களுக்கு டெலிவரி பண்ணது பார்த்திங்கன்னா அந்த டீம் மொத்தமே எனக்கு டெலிவரி பார்த்தவங்க. எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் மேடம் தான் வந்து வசுந்தரா மேடம், அதேமாதிரி பீடியாட்ரிஷியன் வந்து மதனகோபால் சார், அனஸ்தீஷியா கொடுத்த மேடமும் எனக்கு கொடுத்தவங்க தான். ஸோ டோட்டல் அந்த டீம் அத்தனை பேரும் இருந்ததுனால எனக்கு பெரிய நம்பிக்கை. எப்படி என்னையும் என் குழந்தையும் அவங்க சேஃபாக எங்கள் அம்மா அப்பா கையில் கொடுத்தாங்களோ, அது மாதிரி என் குழந்தையும் குழந்தையும் எங்கள்கிட்ட சேஃபாக கொடுப்பாங்கன்ற ஒரு தைரியம் இருந்தாலும், என் பிள்ளையாச்சு, அவள் கொஞ்சம் வெயிட்டான பொண்ணாச்சு அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் அந்த பயம் எல்லாத்தையுமே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்க்கு அப்புறம் எங்கள் கையில் எங்களோட சொத்தை, எங்களோட குடும்பத்தோட வாரிசை கொடுக்கும்பொழுது அதெல்லாம் மறந்து அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடணும். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் பொண்ணோட 10th மார்க்குக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க, 12th மார்க்குக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வெயிட் பண்ணுற அந்த ஒரு 30 minutes to 40 minutes இருக்குல்ல அந்த ஓட்டிக்கு வெளியில், அப்போ எப்படி இருந்துச்சு? அப்போ வந்து டக்குன்னு அவங்க பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த பேபி பிறந்திருக்குன்னு சொல்கிறோம், அந்த தருணம் பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? ப்ராமிஸாக 10th 12th நாங்கள் காத்துக்கிட்டே கிடையாது. ஏன்னா நாங்கள் இவங்க எக்ஸாம் எழுத போகும்போதே சொல்லிடுவோம், அப்போ உனக்கு இவ்வளோ தான் பாப்பா மார்க் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, சட்டியில் இருக்கிறதா அகப்பையில் வரும்னு. ஸோ நீங்கள் என்ன படித்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் பேப்பரில் எழுத போகிறீங்க. நீ என்ன பேப்பரில் எழுதியிருக்கிறியோ அதை தான் வந்து டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி மார்க் போடுவாங்க. அதனால் நாங்களே சொல்லிடுவோம் அப்படின்ற அந்த ரிசல்ட் பக்கமே போகல. ஆனால் இந்த ரிசல்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு 40 நிமிஷம், அந்த 40 நிமிஷம் வெளியில் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த காரிடர் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தேஞ்சது அந்த பிளாட், அந்த இது டைல்ஸ் எல்லாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் அவரு, இன்னொரு பக்கம் தம்பி, இன்னொரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் அவங்க வளரம்மா அழுது அந்த கண்ணீரை சிந்தி தொடச்சி விட்டு
இதுக்கு நடுவில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு எல்லாம் ஒரு 20 பேர் பயப்படாதீங்க, அதாவது பயப்படாத அப்படின்னு உள்ள பயப்படுறது. எங்களுக்கு ஆறுதல் அவங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சொன்ன தைரியம்லாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பயப்படாத, நீ பயப்படாத, நானும் பயப்படலை அப்படின்னு. அதாவது எல்லாருக்குமே அந்த உள்ள ஃபீல் இருந்தது. குழந்தை உள்ளே இருக்கா, பயப்படாதீங்க, ஏன்னா என்ன சொல்ல போகிறாங்கன்னு அந்த லைட் ஆஃப் ஆனோன்னே ஓகே சர்ஜரி கரெக்டாக முடிஞ்சிருச்சு போல இருக்குது, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, இப்போ ரிசல்ட் சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் வெறும் கதவை மட்டும் இப்படி ஓப்பன் ஆகி லாக் ஆகும். என்ன காற்றுக்கு அடிச்சுங்க, ஐயோ. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு நர்ஸ் வரும், 5 minutes வருவாங்க. அப்போ இப்போவும் சொல்ல மாட்டாங்களா? இப்படியே அந்த 40 நிமிஷம் ஓடி 41வது நிமிஷம் அப்படி ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் வீட்டுக்கு ஒரு ராஜா வந்திருக்காரு, உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆண் வாரிசு வந்திருக்கு, நீங்கள் கும்பிட்ட முருகன் வந்திருக்காரு அப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டோன்னு அப்படி அந்த நிஜமாக நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நிஜமாக அந்த வீடியோஸில் கூட அப்போ என்னோடய கையில் கேஷ் வச்சுருந்தேன். அந்த எதுக்கு வச்சுருந்தேன் எதுக்குன்னே தெரியல. ஒரு 10-15 தாள்கள் வச்சுருந்தேன் நான். உடனே அந்த காசு, அதாவது நம்ம வந்து அந்த காலத்து ராஜ பரம்பரையாக இருந்தால் பொற்காசுகளை அள்ளி தெளிச்சிருப்போம், வைரம் வைடூரியம்னு தெளிச்சிருப்போம். பட் இப்போ இருக்கிற டைமுக்கு கையில் அந்த காசு வந்து திடீர்னு மெடிக்கலில் போய் தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே ரூமில் அப்படியே போட்டு வந்துட்டோம். ஸோ கையில் ஒரு 5-6 தாள் வச்சுருந்தோம். அதில் அந்த காசு எடுத்து அந்த குழந்தை மேலே போட்டோம். பார்த்தீங்களா, காசு இருக்கிற ஒரு இதில் பண்ணுறாங்க. எங்களோட ஆனந்தத்தை, சந்தோஷத்தை அது எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு கைத்தட்டி தெரிவிப்பாங்க, விசில் அடித்து தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டியா ஒரு தாத்தாவா என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் அதை பண்ணோம். அதாவது அது வந்து சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த டைமிங் எங்களுக்கு. ஒரு மதர்ஹுட் வந்துட்டு ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நிறைய நம்ம கேட்டிருக்கோம், நிறைய பர்த் ஸ்டோரிஸ்லலாம் சொல்லியிருக்காங்க. உங்களை எப்படியெல்லாம் வந்துட்டு தாய்மை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுச்சு? டு பி ஹானஸ்ட், தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு குழந்தையாக தான் இருந்தேன். டு பி லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக பெரிய பொறுப்புகள்லாம் எதுவும் இல்லாமல், அதான் வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க பார்த்துப்பாங்க, மாமா இருக்காங்க, நம்ம ஜாலியாக லைஃப். பட் எனக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது தான் ஸோ அவனுக்கு நம்ம இப்படி பண்ணணும், அவனோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கணுன்ற நிறைய பொறுப்புகளை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. மதர்ஹுட் பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சு. அண்ட் வந்து என்னோட அம்மாவை எனக்கு புரிதல் வந்து நான் அம்மா ஆகும் போது தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் எங்கள் அம்மா இப்படி தான் வளர்த்துருப்பாங்களோ, நானும் இப்படி தான் துருன்னு ஓடிருப்பேனோ, ஒரு மாதிரி டாலரேட் பண்ண முடியாத ட்ராமா இருக்குமோ, எங்கள் அம்மாவுக்கு இப்படி தான் இருந்திருக்குமோ. இப்போயாவது வந்து எனக்கு சுற்றி பார்க்க ஒரு என் கூட என் தம்பியை பார்த்துக்க அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது இருக்காங்க. அப்போ யாருமே இல்லை. எங்கள் பாட்டி வேலைக்கு போவாங்க, எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா மட்டும் தான் என்னை பார்த்துப்பாங்க. அவங்க தான் சமைக்கணும், வீடு கூட்டணும், துடைக்கணும், வாஷிங் மிஷின் இல்லை கையில் துவைக்கணும். அப்படின்றப்போ லைன் வீட்டில் இருந்தோம், ஒரு 5க்கு 4 10க்கு 10 வீட்டில் தான் இருந்தோன்றப்போ அப்போ எங்கள் அம்மா என்னை இப்படி தானே வளர்த்துருப்பாங்க அப்படின்ற ஒரு அம்மா மேலே ஒரு இன்னும் ஒரு மரியாதை எனக்கு. அடுத்த ஸ்டெப் வந்தது வந்து நான் அம்மா ஆகும் போது தான் அந்த டைமில் தான் எனக்கு வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் என்னோட மதர்ஹுட் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அண்ட் என்னோட மதர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அம்மாச்சியும் குழந்தைய இப்படி தான் வளர்த்துருப்பாங்களோ, ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தான் குழந்தைய வளர்த்துருப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து எனக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சேலஞ்சஸ்ன்னு நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? தம்பியை பார்த்துக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தாங்க. அவனுக்கு சாப்பாடை ஊட்டி, அவனை காம் டவுன் பண்ணி, அவனை பார்த்து அந்த ஒரு 2-3 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் தான் போலங்க. நான் வந்து ஜாலியாக அவன் படுத்துக்கிட்டு தான் இருப்பான், நம்ம சாப்பாடு விட்டுனா சாப்பிட்ருவான், பால் கொடுத்தா குடிச்சிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பார்த்தா அது வந்து அவனை பார்த்துக்கிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். பட் கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு 2 கடவுளை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று எங்கள் அம்மாச்சி. நல்லா பார்த்துக்கிறதுக்காக நான் தப்பிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்படிதான் பார்த்துக்கிறேன். அப்படிதான். அதுதான் என்னோட பெரிய எங்களுக்கே அது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சா, ஸோ நாங்கள் எல்லாரும் அந்த விஷயத்த மறந்துருக்கோம். இப்போ அம்மாக்காவது அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, அதில் ஒரு 40 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் பசங்க இருக்கிறதுனால அவங்க அந்த பசங்களோடையே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியும், எந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும் எப்படின்னு. நம்மெல்லாம் ஒரு லாங் கேப் ஆகிடுச்சா, ஸோ திரும்ப அதை பண்ணும்போது நீங்கள் இவங்க சொன்ன மாதிரி இவங்க தூங்கும்போது நாங்கள் தூங்க முடியாது, நாங்கள் தூங்கும்போது இவங்க தூங்க முடியாது, அவர் தூங்கும்போது தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்க முடியும். அந்த வேலை செய்யும் போது சவுண்டு வரக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன சவுண்டுனால அவர் டிஸ்டர்ப் ஆகி எழுந்துருவார். அவர் எழுந்துட்டாருன்னா அவரை கரெக்டாக அதை சரி பண்ணி திரும்ப அவரை தூங்க வைக்கிறதுக்கு, அவர் பசிக்கு அழுகிறாரா இல்லை வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸுக்கு அழுகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கே ஒரு 3லேருந்து 6 மாதம் ஆகிடும்.
ஸோ அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் வந்து எந்த நிலைமைக்கு வராரு அப்படின்னு. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த தவக்கற ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் வந்து போய் எல்லா திங்ஸும் கீழே கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சுட்டு இப்படி திரும்பி பார்ப்பா மறுபடியும் எல்லா திங்ஸும் கீழே இருக்கும் திரும்ப. ஆனால் இதெல்லாம் எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது, ஒரு ஜாலியாக இருக்குது, ஒரு மூளைக்கு வந்து நிறைய வேலைகளை கொடுக்குது. ஒர்க் அவுட்டாக இருக்கும் மேடம், நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து சேலஞ்சிங்னு சொல்ல முடியாது. திரும்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறதுக்காக என் பேரை மூலமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அம்மாவும் அதான் சொல்லுவாங்க, ரொம்ப ஓடுறது கிடையாது, நடக்கிறது கிடையாது, நம்ம உட்காந்த இடத்துல வேலை பார்த்துக்கிறது அப்படி தான் இருந்தோம். இப்போ இவங்களோட ஓடுறேன், எனக்கு அது கொஞ்சம். ஆக்சுவலி அம்மாச்சிக்கு வந்து நீ பெயின் இருந்துச்சு கல்யாணம் ஆன புதுசில். அவங்களால வந்து கண்டினியூஸாக ஒரு 5 ஸ்டெப்பு ஏற முடியாது, ஒரு 100 மீட்டர்ஸ் கண்டினியூஸ் வாக் பண்ண முடியாது. பட் ஆனால் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் ஏறுறாங்க 40 படி சொயின்னு, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அவனை தூக்கி வச்சுட்டு நடக்கிறாங்க. காசி ட்ரிப்பெல்லாம் ஃபுல்லாக அவங்க தான் நடந்தாங்க. எல்லாருமே வந்து ஏஜ் ரிவர்ஸ் ஆகுது இவங்களுக்கெல்லாம். பேரப்பிள்ளை பார்த்த உடனே ஏஜ் எல்லாருக்கும் ஏறும்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கு ஏஜ் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் வந்து பயங்கர ஏஜ் ரிவர்ஸிங்கில் போயிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருக்கு எங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டமில் வந்துட்டு மம்மிஸ், அதாவது இப்போ யங் ஜென்ரேஷனில் இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு நைட் உட்காந்து ஐயோ என்னால் முடியலப்பா என்னை விட்டுருங்கப்பா அப்படின்லாம் கதறி அழுகுற அந்த தருணம். இது யாருக்கு வரும் அப்படின்னா, வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்வாங்க, கட்டாயமாயிருக்கும். ஒரு இந்த டைம் வரைக்கும் தான் அம்மா வீட்டில் இருக்க முடியும், அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு வந்து ஆகணும், வேலைக்கு போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் என்னோட சர்க்கிளில், நான் ஒரு 2-3 பேரில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பாவம் அவங்க வேலைக்கும் போய் ஆகணும், குழந்தையும் பார்க்கணும், அந்த குழந்தைக்கு பார்க்கணும், குழந்தைக்கு ஒரு ஆளை வந்து பார்த்துக்க வச்சுக்கிட்டாலும் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களையும் மானிட்டர் பண்ணும். பெரிய ப்ரெஷர் அது நிஜமா. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது வந்து ப்ரெஷராக இருக்கும். மற்றபடி இவங்க சொன்ன மாதிரி நாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லையா, பாட்டி, அம்மா, அத்தை, வீட்டுக்காரரு, அப்பா, மாமா, இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஆட்கள் இருந்தால் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. சூப்பர். இப்போ உங்க அம்மாவும் அம்மாச்சியுமே ஃபுல்லாக பார்த்துக்கிறதுனால அந்த குழந்தை சம்டைம்ஸ் வந்துட்டு இவங்க தான் நம்ம மம்மியும், இவங்க வந்துட்டு பண்ணக்கூடிய ஆள் தான். சில நேரம் வந்து மம்மி ஓ யூ ஆர் மை மம்மி, ஐ தாட் யூ ஆர் ஆர் கெஸ்ட் அப்படின்ற லுக்கெல்லாம் தப்புமா. இதுக்கு நான் ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கேன். நாள் கணக்கா நாங்க 2 பேரும் பார்த்து அவருக்கு குளிக்க வைக்கிறதுல இருந்து சோறு ஊட்டுறதுல இருந்து எல்லாம் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வந்து செப்பலை கழட்டி வாசலுக்குள்ள வந்த உடனே என்னமோ நாங்க வந்து கொடுமைப்படுத்தின மாதிரி படப்படன்னு போய் அப்படியே கதறுவாங்க அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும். அப்பதான் எங்களுக்கு கோபமா வரும், ஏன்டா இம்புட்டு நேரம் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அவங்க 2 பேரும் பந்தன போயிட்டு என்ன அப்படியே அவங்க அப்பாவை ஹக் பண்றது என்ன, அவங்க அப்பாவை முத்தம் கொடுக்குறது என்ன, இவங்கள பார்த்தோன்னா ஒரு சிரிப்பு சிரிக்கிறது என்னன்னு கோபமா வரும். என்னதான் நீங்க எத்தனை மலைக்கு அந்த பக்கம் கொண்டு போய் வச்சாலும் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியாக அவங்களோட அட்டாச் ஆகிடுவாங்க. அதுவும் வீடியோலாம் நான்லாம் ஒரு தடவை கதறி அழுதுட்டேன், ஏம்மா நீ சீக்கிரம் உங்கள் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வாங்கம்மாண்டு. வீடியோ அந்த இவங்களோட சேனல் வீடியோ போட்டிருந்தேன், சரி சும்மா பார்த்துட்டு இருப்போமேண்டு கத்தி அப்பான்ற அம்மான்றான். டிவிலேருந்து எங்கே அப்பா அம்மா வர சொல்கிறது, உடனே கால் பண்ணேன், ஏம்மா ஈவெண்ட் எவ்வளோ நேரமா, ஒரு 2 hours ஆகும், 2 hours இல்லை 2 minutes முடிச்சுட்டு வரீங்க, குழந்தை கத்திக்கிட்டு இருக்கான், உங்களை யார் அதெல்லாம் காமிக்க சொன்னோம். அதனால நாங்கள் அந்த டிவியில் அவங்க 2 பேரும் வராங்கன்னா அப்படி டக்குன்னு மாற்றிட்டு வேறு சேனல் பண்ணோம். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா அப்பா வெளியில் போயிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்துட்டார், அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இப்போ. சூப்பர். இப்போ இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி ஆகட்டும், மாம் ஜேர்னி ஆகட்டும், இப்போ வென் யூ லுக் பேக் இல்லையா இந்திரஜா, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன் பாருங்களேன், இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நானா இது அப்படின்ற ஒரு தருணம் இருந்திருக்கும். அந்த தருணம் வந்து இட்ஸ் மை டெலிவரி தான். ஏன்னா அதை வந்து நான் நினச்சி கூட லைஃப்பில் பார்க்காதது. அது எப்படி இருக்கும்னு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க தெரியாது. இப்போ முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி தான். முன்ன பின்ன நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த டெலிவரி வரைக்கும் போயிருந்தாவாது அது என்னன்னு தெரியும். நம்மளுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு பெண்ணுக்கும் அது வந்து மிகப்பெரிய இதுதான். when I look back at my delivery, நான் என்னோட ஷோல்டர் தைரியமா டேப் பண்ணி கம்பீரமா சொல்லுவேன், வெரி குட் இந்திரஜா, யூ டன் a great job அப்படின்னு வந்து நான் பயங்கரமா டேப் பண்ணி சொல்றது அந்த மொமெண்ட் தான். எனக்குன்னு இல்லை, எல்லா அம்மாக்களுக்குமே அந்த மொமெண்ட் தான். எல்லாரும் அவங்க
ஷோல்டர் டேப் டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம அடுத்த விஷயங்கள் போகும்போது தட்ஸ் கேன் பி டாலரேட், அது நம்மளால டாலரேட் பண்ணிக்க முடியும். அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம நோக்கி வருமோ அதெல்லாமே நம்மளுக்கு பழகினதா இருக்கும், பண்ணக்கூடிய விஷயமா. பட் இது நம்ம லுக் பேக் பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத விஷயத்தை நம்ம பண்ணிக்கொண்டப்போ வி ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் us. Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.